சிமிஸ் இருக்கணும். சிமிஸ் பெட்டிகோட்டுன்னு சொல்லுவோம். சரியா? பெட்டிகோட்டு சிமிஸ் ரெண்டுமே ஒரே பேர் தான். இதை விட சின்னதாக இருக்கும். ஆமாம், அதுக்குள்ளே அடங்கி தான் இருக்கும். இது மட்டும் பாடம் வெளிப்பாவடை. இப்போ இந்த இடுப்புலேருந்து இந்த உயரத்தை அளந்துக்கணும். இவ்வளோதான், இவ்வளோ போதும், அதனாலே போதும். சரியா? மடிப்புக்கு 2 இன்ச்சு, 16.5. தையலுக்கு 1/2 இன்ச்சு போதும். அப்போ எத்தனை வந்துருச்சு? 16.5 வந்துருச்சா? இப்போ எந்த துணி எடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி கரை இருக்கும். இந்த கரை இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம புடவையில் இருக்கும், இங்கே பாரு, இந்த சாலில் இருக்குது, அவன் சாலில் இருக்குது, உன் சாலில் இருக்குது, இங்கே பாரு, எல்லாத்துலேயும் கரை இருக்கும். கரை இல்லாமல் இருக்கே இருக்காது. இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மெட்டீரியல் அளவு எடுக்கிறோம். அளவு எடுக்கையில் இந்த இன்ச்சஸ், இது பெரிய நம்பர் தான் சொல்லக்கூடாது, இன்ச்சுன்னு தான் சொல்லி கற்றுக்கணும். இன்ச்சஸ் இந்த டேப்பில் 2 பக்கம் இருக்கும். இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும். புரியுதா? நம்ம அளவு எடுக்கையில் இந்த பெரிய இன்ச்சஸ் எடுத்துக்கணும். நீங்கள் கடையில் வாங்குறீங்க துணி 80 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்படி வாங்கினீங்கன்னா இங்கே சென்டிமீட்டர் கடையில் வாங்குற துணி மெட்டீரியல் அளந்து சின்னது சென்டிமீட்டர் இதை அளக்கணும். இப்போ இந்த கரை தான் அளக்கணும். இந்த கரை இருக்குல்ல, இந்த கரையில் தான் அளக்கணும். இந்த கரையில் தான் அளக்கணும், குறுக்கில் வரக்கூடாது. இந்த கரை எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இந்த கரை இருக்கும். இந்த கரையில் அளக்கணும். இதை 1 மீட்டர் இருக்கா, இல்லை 50, 55, 60, 75னா 3/4 மீட்டர், 1 மீட்டர். இதில் அளந்துக்கணும். எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி பார்த்து அளந்துக்கணும். சரியா? அது மெயினாக நான் 1 மீட்டர் கொடுத்துருக்கேன், தச்சு பாருங்க.